இந்த உலகத்தில் மனிதராய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக வெட்கப்படக்கூடிய இன்னொரு சம்பவம் ஒன்று காசாவில் இன்று பதிவாகியுள்ளது. காசாவின் உள்ள நசேர் வைத்தியசாலையில் நடைபெற்ற வான் தாக்குதலில், இஸ்ரேலால் நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அதில் 5 பேர் ஊடகவியலாளர்கள். இந்த முறை அல் ஜசீராவின் ஊடகவியலாளர் இறந்திருந்தால் இஸ்ரேல் நேரடியாக இது ஹமாஸ் படையைச் சேர்ந்தவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள் என்று பழியை தூக்கி போடுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை இறந்ததெல்லாம் சர்வதேச ஊடகவியலாளர்கள். ஃப்ரீலான்ஸாக வேலை செய்து கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே முக்கியமானது ஒரு பெண் ஊடகவியலாளர். அவர் ஒரு புகைப்பட கலைஞர். அவரும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார். முதலாவதாக இது என்ன சம்பவம் நடந்தது என்று பார்க்கும்போது, இன்று காலை காசா நேரப்படி காலையில் அந்த நசீர் ஹாஸ்பிட்டலின் 4வது ஃப்ளோரில் முதலாவதாக ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை கண்டவுடன் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் அந்த இடத்தை நோக்கி நகரும் பொழுது சிறிது நேரத்திலேயே 2வது தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தாக்குதலானது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு எக்ஸிக்யூஷன் என்று தான் சொல்ல வேண்டும். வேணுமென்றே, அதாவது காரணங்களுக்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், வேணுமென்று இந்த ஊடகவியலாளர்களையும் அங்கு உள்ள மீட்பு பணியாளர்களையும் வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகளையும் கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்களும் மனிதநேய ஆர்வலர்களும் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு உடனடியாக இஸ்ரேல் பிரதமர் ரியாக்ட் செய்துள்ளார். வழமை போல் அவர் என்ன சொல்வது, இதை ரிஜெக்ட் செய்து போவதாக இல்லை, இந்த முறை தான் ரிக்ரெட் பண்ணுவதாகவும், இந்த சம்பவத்திற்கு இதற்குரிய உரிய விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 20 உயிர்கள் பலியாகிவிட்டது, இனி ரிக்ரெட் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, அந்த நிலைமை தான் இப்பொழுது. அந்த போன உயிர்கள் திரும்பி வரப்போகின்றனவா? இந்த வகையான ஒரு தாக்குதல்கள் என்ன சொல்வது, ஒரு முதலாவது முறை ஒரு வான் தாக்குதல் என்றால் சொல்லலாம், அந்த டார்கெட் ஏதோ பிழைத்தபடியால் இந்த தாக்குதல் நடைபெற்று. ஆனால் 2வது முறையும் இந்த தாக்குதல் அதே இடத்தில் நடைபெற்றிருக்கிறது என்றால் இது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்றிருக்கிறது. தரவுகளின்படி இன்று வரை கிட்டத்தட்ட 240க்கு அதிகமான ஊடகவியலாளர்கள் கடந்த 23 மாதங்களில் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை காலம் நடந்த உலகப்போர் 1-2 நடைபெற்ற போர்களிலே அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட போர் இந்த காசா போர் தான். இதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் போரிலே கிட்டத்தட்ட அதுவும் 60 பேர்கிட்ட தான் இறந்திருந்தார்கள். ஆனால் இந்த போரில் 240க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது பத்திரிகை சுதந்திரத்துக்கும் உண்மையை வெளிக்கொணர விரும்பும் நேர்மையாளர்களுக்கும் என்ன சொல்வது, ஒரு சவாலான விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, காசா சிட்டியை நோக்கி இஸ்ரேல் படைகள் முன்னேறி கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அங்கு நடைபெறும் இந்த மனித பேரவலங்களை எப்படியாவது உலகுக்கு தெரியப்படுத்தாமல் மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் யாவருமே அனுமதிக்கப்படவில்லை. ஸோ இப்படி பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை கொள்வதன் மூலம் அவர்கள் உண்மையை மறைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை எப்படி என்றாலும் வெளிவந்துவிடும். அதுவும் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் உள்ள காலகட்டத்தில் எப்படி என்றாலும் உண்மையை வெளிக்கொண்டு வந்துவிடல். இன்று சவுத் கொரிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணுவதற்காக ஒயிட் ஹவுஸ் சென்றிருந்த வேளையிலே ஒரு பத்திரிகையாளர் டொனால்ட் ட்ரம்பிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். இன்று நடைபெற்ற காசா தாக்குதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று. அதற்கு ட்ரம்ப் சொன்ன பதில் தான் விசித்திரமாக இருந்தது. எனக்கு தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, அப்படி நடைபெற்றிருந்தால் நான் ஐ ஆம் நாட் ஹாப்பி அபவுட் தட் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சந்தோஷப்படவில்லையாம் இந்த தகவலை கேட்டு. அதைவிட அடுத்ததாக அவர் குறிப்பிட்டது தான், இன்னும் சில 2-3 வாரங்களில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டு விடும் என்று தெரிவிக்கிறார். அதாவது அவருடைய கருத்தின்படி எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அவர் சமாதானத்தை பற்றி கதைக்கவில்லை. இஸ்ரேல் எப்படியாவது முழு ஆயுதங்களையும் பயன்படுத்தி இந்த காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றி, எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை என்று கைப்பற்றி முழு காசாவையும் கைப்பற்றும் நோக்கத்துடன் தான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதான்னு தெரியவில்லை. இன்னும் ஒரு 2-3 கிழமைகளில் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று. அதைவிட இன்னொரு என்ன சொல்வது, தற்பெருமை கதைகள் தான் அவருடைய பேச்சில் நின்று நிறைய இருந்தன. அதாவது தான் இதுவரை காலமும் சிக்கியிருந்த அந்த இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்டதாகவும், இன்னும் சில நாட்களில் எஞ்சியுள்ளவர்களையும் தான் மீட்பதற்கு முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கின்றார். அவருடைய பிரதான நோக்கமே அந்த இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்பதுதானே ஒழிய அங்கு இறக்கின்ற சிறார்கள், உணவில்லாமல் தவிக்கும் மக்கள், குண்டுகளால் இறக்கும் அப்பாவிகளை பற்றி எந்த கவலையும் படுவதாக தெரியவில்லை. உலக நாடுகள் இதற்கு கடுமையான ரியாக்ஷன் ஒன்று இன்றைய கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன், ஈவன் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் கூட தன்னுடைய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையான தாக்குதல்களை
யாரும் மனிதாபிமானமுள்ள யாருமே அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்படியாகத்தான் பரவலாக அனைவராலும் எதிர்க்கப்படும் ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. முதல் முறையாக இஸ்ரேல் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தாங்கள் நடத்திய தாக்குதலுக்காக வருந்துகிறோம் என்று. வருந்தி என்ன பயன், போன 20 உயிர்கள் சென்று விட்டன. அதற்கான பதிலையாவது அவர்கள் நேர்மையாக வழங்குவார்களா இல்லையா என்பதுதான் தெரியவில்லை. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்கமறியல் காலம் இன்றுடன், அதாவது இலங்கை நேரப்படி இன்றுடன் முடிவடைந்து இன்று வழக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருகின்றது. இன்றாவது அவருக்கு பிணை கிடைக்குமா இல்லையா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. சில வேளைகளில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் பிணை கிடைத்திருக்கலாம் அல்லது பிணை இல்லை என்று தீர்ப்பும் வெளிவந்திருக்கலாம். எது நடந்தாலும் எனக்கு தெரிந்த வகையில், நான் அறிந்த வகையில் அது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஒரு அனுகூலம். பிணை கிடைத்தால் என்ன சொல்வது, தான் வென்றுவிட்டதாக சொல்லி வெளியே வருவார். பிணை கிடைக்காவிட்டால் இது ஒரு அனுதாப அலையை மக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு சர்ச்சையான ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அது பிரபல சிங்கள ஊடகம் ஒன்று தற்போதைய இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியுடன் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் சந்தித்ததாக ஒரு செய்தியை வெளியிட்டது. அதை என்ன சொல்வது, அந்த ஊடகம் வந்து லாரி டமால் டிரைவர் பனால் என்று எழுதக்கூடிய ஊடகம் தான் அது. எப்படியும் என்ன சொல்வது, மக்களிடையே ஏதாவது பரபரப்பை ஏற்படுத்தி செய்திகளை வெளியிடுவதில் தான் முக்கிய குறியாக இருக்கப்படும். இந்த நிலையில் இதை பிரதமர் மறுத்து அறிக்கையும் வெளியிட்டதுடன் அந்த ஊடகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். நான் அறிந்த வகையில் இந்த நேரத்தில் பிரதமர் சென்று ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருப்பார் என்பது துளியளவும் நம்பிக்கையில். என்றால் இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை அவருக்கு கொடுக்கும். ஏனென்றால் ஏற்கனவே தற்பொழுது ஒரு கதை பரவி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தில் இப்பொழுது 2 அதிகார மையங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதி ஒரு அதிகார மையம், பிரதமர் ஒரு அதிகார மையம் என்று ஒரு கதை ஒன்று உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் இப்பொழுது போய் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தால் அவருக்கு மேலும் அழுத்தங்களை கொடுப்பதோடு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கும். ஒரு நட்பெயரை கெடுக்கக்கூடிய சம்பவமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் மிக குறைவென்று தான் நான் நம்புகிறேன். இந்த வகையில் நேற்றும் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவராக இருந்தவருமான சஜித் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை சென்று சந்தித்திருக்கிறார். இப்பொழுது அடிக்கடி அவருக்கு பாசம் வருகிறது போல சென்று சந்தித்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்னமோ இவர்கள் மீண்டும் இணையப் போகிறார்கள் போல தான் தெரிகிறது. அப்படி இணைந்தால் என்ன சொல்வது, ஒரு பெரிய நஷ்டம் அரசாங்கத்துக்கு தான். ஏனென்றால் எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. என்ன இருந்தாலும் தேர்தல் இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. பொது தேர்தல் ஒன்று, ஆனால் மாகாண சபை தேர்தல் வருடம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஸோ இப்படித்தான் இந்த கள நிலவரங்கள் இருக்கிறது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. பிணை கிடைக்கிறதா இல்லையா என்பதை இன்றைய நாள் முடிவுக்குள் நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.